இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் மாதா கோயிலில் வந்து திருவிழா நடந்துட்டுருக்கு. அங்கே தான் வந்து ரெடியாக இருக்கோம். என்னோடய அக்கா பொண்ணு அந்த திருவிழாவுக்காகவே சென்னையிலேருந்து வந்திருக்கா. அவள் வந்து படித்தது எல்லாமே அந்த ஊர் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அந்த ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவளை வருஷம் வருஷம் வந்து அங்கே கோயிலுக்கு இன்வைட் பண்ணிடுவாங்க. அதனால அவள் இந்த வாட்டியும் வந்திருக்கா. 2-3 நாள் ஆச்சு. அவள் வந்து 3 நாளாகவே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. நானும் வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இன்றைக்கி டைரெக்டாக வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கே வந்துட்டா. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வரணும்னு சொல்லிட்டு எல்லா வருஷம் என்னோட அக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் போவோம். இந்த வருஷம் அக்காங்க வரல. நான் என்னோடய அக்கா பொண்ணு என் பொண்ணு 3 பேரும் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நைட்டு 10 மணி ஆகுது. எல்லா வருஷமும் வந்து நான் 9ஆவது நாள் திருவிழாவுக்கு தான் வருவோம். அன்றைக்கி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தேரோட்டம் அன்றைக்கி வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால் எப்பவும் 9ஆவது நாள் திருவிழாவுக்கு வருவோம். இந்த வாட்டி அவளுக்கு நாளைக்கு ஊருக்கு கிளம்புற சென்னைக்கு, அதனால் 7ஆவது நாள் திருவிழாவுக்கே வந்துட்டோம். ஆனால் எப்பவும் நாங்கள் 9ஆம் நாள் திருவிழாவுக்கு வருவோம்ல, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு கூட்டம். கச்சேரி நடந்துகிட்டு இருந்து, கச்சேரி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த சர்ச்சில் வந்து என்னோடய அண்ணன் மகளுக்கு மேரேஜ் அப்போது இந்த சர்ச்சில் தான் வந்து ஞானஸ்தானம்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த திருவிழாவுக்கு மட்டும் ஒரு நாள் வருவோம், அவ்வளோதான். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கச்சேரி பார்த்து அவள் போர் அடிக்கி அப்படின்னா அக்கா பொண்ணு சரி உள்ளே போய் சர்ச்சில் போய் வந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலான்ட்டு போய் பார்த்தா 3 பக்கமும் இது வந்து இந்த சர்ச்சு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா 3 வாசல் உண்டு. அதில் எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அந்த மாதா வந்து ஒரே மாதிரி தான் தெரிவாங்க. ரொம்ப ஸ்பெஷலான சர்ச் இது. ஆனால் இந்த வாட்டி வாசல் வந்து நட திறக்கலை. அதனால் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. நான் ஒரு கேக் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் தேன்குழல் மிட்டாயெல்லாம் வந்து சுட சுட போட்டு வச்சுருந்தாங்க. நான் வாங்கலை, அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.